வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. திமுக குறித்து நன்றி அறிவிப்பு கூட்டத்தில், திருச்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசிய அந்த தூர சக்தி, அப்புறம் வந்து தீஞ்ச சக்தி, தீய சக்தி, அந்த சக்தி இந்த சக்தின்னு பயங்கரமாக அந்த டிஆர் பாணியில் அடுக்குமொழி பேசினார்ல. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எந்த விதமான ஒரு கேள்விகளுக்கும் விடை இல்லாத மொட்டையாக நானும் வந்து திருப்பதிக்கு போனேன்ற ரேஞ்சில் அவரும் எல்லா மக்களையும் மொட்டை அடிச்சுட்டு ஏற்கனவே மூளைச்சலவை செய்து தான் ஏமாற்றி ஓட்டு வாங்கினாரு. இப்போ அதே மாதிரி திருச்சி மக்கள்கிட்டையும் 200 யூனிட், அதில் 100 யூனிட் யார் கொடுத்தா தெரியுமான்னு அந்த 200 யூனிட் ஆரம்பித்தோடனே ஏதோ சொல்லப்போறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. எதுவுமே சொல்லாமல் 100 யூனிட் ஜெயலலிதா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்து ஓடிட்டார். அது மாதிரி இப்போ வருமா வராதா தெரியாது, 2500 ரூபாய்க்கு பதில் தெரியாது, மக்களுக்கான அந்த பெண்களுக்கான இலவச பஸ் தெரியாது, நம்ம பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து அந்த இது அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் அதுவும் கிடையாது. அதுக்குள்ள 10 பேர் சாவாம், 10 பேர் பாலியல் சீண்டலுக்கு ஆளாவாம். இன்னைக்கு பாருங்க, ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண், அதுவும் தாவக்காவுடைய நிர்வாகி, அந்த பொண்ணு ஏரல்னு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஏரல்னு ஒரு பகுதியை சேர்ந்த 2 நாசக்காரன் நாய்களை இன்னைக்கு வந்து காவல்துறை கைது பண்ணிருக்கு. இவங்க 2 பேருமே டிவிகே சேர்ந்தவங்களாம். அந்த பொண்ணு டிவிகள் இருக்கிற பொண்ணா, குளிர்பானத்தில் ஏதோ கலந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து பாலியல் இம்சை பண்ணி மோசமான நிலைமைக்கு தள்ளி அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டி கேட்ட பையனை போய் வெட்டி கொள்றானுங்க. இங்கே எங்கள் சென்னையில் இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு, கொலை, இதெல்லாம் இன்னைக்கு மட்டுமே நடந்திருக்கு. நம்ம அதை வரிசை போட்டோம்னா டெய்லி அது ஒரு வரிசை போட்டு படிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கிடையில அந்த ஆவேச பேச்சு அசம்பிளிக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அம்பி மாதிரி இருப்பார். வெளியில வந்தோடனே அந்நியனா மாறிடுவார். ஏன்னா அம்பியா இருக்கும்போது எவனும் எழுதி கொடுக்க மாட்டான், அவரா கிரியேட் பண்ணி பேசணும் தெரியாது நம்மளுக்கு. யாருக்கு? நம்ம முதலமைச்சராக விஜய்க்கு தெரியாது. அசம்பிளில எதிர்கட்சி தலைவர் போடு போடுன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேமலதா அவர்கள், தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா, இன்னொரு பக்கம் பல பேரும் வந்து அன்னைக்கு வச்சு செஞ்சாங்க, எடப்பாடி உட்பட. ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே பேசாமல் வாய் மூடி மௌனியா வந்துட்டு பேச தெரியாமல் திக்கி திணறி தடுமாறி அன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ட்விட்டரில் போட்டு கதையாக கலந்தார். ஒரு 6.5 பக்கம் 7 பக்கத்துக்கு ட்விட்டரில் வர மாதிரி போட்டார். இப்போ நேற்றுக்கு அங்கே பேசினார், ஆவேசமாக பேசினார், அன்னியன் மூடில் வந்து பேசினார். அதற்கு எல்லாம் காரணம் வந்து திமுக தான். திமுக தான் வந்து நாடு முழுக்க எல்லா இடங்களையும் போதைப் பொருளை பரப்பி விட்டுருச்சு, அதனால குற்றச்செயல் நடக்குது. ஏப்பா நீ முதலமைச்சராக 20 நாள் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பல பேர் சொல்லி கூட மண்டையில ஏறல. எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போடுறது. அப்புறம் காசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, மொத்தமா நீங்க வருவாயெல்லாம் அடைச்சி வச்சுட்டு போயிட்டீங்க. நீ என்ன கைட்டின 20 நாள்ல வந்து? இது தெரியாம தான் பேசினியா நீ? அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல பேசிவிட்டு கையெழுத்து போறதுக்கு முன்னாடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி மொத்தமா தள்ளுபடி பண்ணுவோம்னா அடிப்படையில அறிவோடு தானே பேசியிருக்கணும். அப்ப அறிவு இல்லை. அறிவு இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க? தற்குறின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவில் வந்து ஏதாவது பதிலடி கொடுத்தாங்கன்னா, டாக்டர் எழிலன், 1000 விளக்கு தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ எழிலன் வந்து அவர் வந்து ஒரு பதில் கொடுத்தார். அந்த பதிலே தரமான பதிலடி தான். ஆனால் அவர் பேசியதை விட நெருப்பாக அப்படியே கொந்தளிச்சு அடிச்சு துவம்சம் பண்றதுல யார் மன்னர்னா திமுகவில் இருக்கிற ஆராசா தான். எப்படியும் விரைவில் துரைமுருகனை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து அவர் ஓய்வு கொடுத்துட்டு ஆராசாவை அந்த பதவியில் உட்கார வைப்பாங்க போல இருக்கு. அதனுடைய முன்னோட்டமாக இன்றைக்கு ஆராசா ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அதுல நெருப்பாக தெறிக்க விட்டுருக்கார் வார்த்தைகளை. வாட் ப்ரோ, விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, நாங்க கேட்க மாட்டோமா? அல்லு சில்லுன்றீங்களே, அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு தான் வெக்கம் கட்டத்தனமா மானம் கட்டத்தனமா போய் கெஞ்சி ஓட்டு கேட்டீங்களே, அப்பெல்லாம் அவங்க அல்லு சில்லா தெரியலையா? மற்றும் பலர்னு சொல்றீங்களா, அவங்களுடைய ஓட்டுல தானே நீங்க வந்து மெஜாரிட்டி காமிக்கிறீங்க, அடிப்படையில கொஞ்சமாவது யோசித்து பேசுறீங்களா? வாட் மிஸ்டர் ப்ரோ, மிஸ்டர் சிஎம், வாட் மாண்புமிகு சிஎம் அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்து மேல தூக்கி உட்கார வச்சு கீழே போய் டமால்னு மீச்சிருக்காரு. அவர் சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. நிஜமாவே அந்த கேள்விகள் எல்லாரும் மனசுலையும் இருக்கு, எல்லாரும் அந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இப்ப மேகதாது பிரச்சனை வருது. அவங்க டிகே சிவகுமார் தான் இப்ப சிஎம் ஆக போறாரு கர்நாடகால. சித்தராமையா ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் வந்து டிகே சிவகுமார் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற வரையும் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தது, தேவையில்லாம மேகதாது விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்தோம், அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லாம இருந்தோம், அவர்கள் இருக்கும்போது எங்களுக்கு பயம் இருந்தது, இப்ப எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்க மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாங்களே. மிஸ்டர் விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ப்ரோன்னு கேட்கிறார். யார் கேட்கறதுன்னா ஆராசா கேட்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கேள்வி கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லுங்க விஜய்னு.
முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லி கேட்கிறாரு. எங்க மேல பயம் வச்சிருந்தாங்க கர்நாடகால, இப்ப நீங்க வந்த உடனே அவன் பயம் போயிருச்சு, நாங்க கட்டுவோம், உன்னால முடிஞ்சதை பாடுறான். அப்ப உனக்கு அங்க மரியாதை இல்ல, உன் மரியாதை காத்துல பறக்குது. பிரதமர்கிட்ட போறீங்க, போய் என்ன கேட்டீங்க, அங்க கச்சத்தீவு பத்தி பேசுனீங்களான்னு கேட்கிறாரு. பேசவே இல்லை. போய் கெஞ்சுறீங்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க கெஞ்சுறீங்க, அது உங்க உரிமைங்க. நாங்க எங்களுடைய உரிமை எந்த காலத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா நாங்க எந்த விஷயம் பண்ணாலும் எங்க சட்டப்படி எங்க ஆட்சியை கலைக்கலாம். ஆனால் மாநிலத்துக்கான ஒரு உரிமைன்றதுல கான்ஸ்டிடியூஷன்லயே நாங்க மீறி இருக்கிறோம். அப்ப எங்களை ஒண்ணுமே நீங்க பண்ணதில்லை, ஏன்னா நாங்க மாநில உரிமையில ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இப்ப போய் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அங்க போயிட்டு எங்களுக்கு பாட பர்மிஷன் கொடுங்க, அசிங்கமா இல்லையா, இது அவமானமா தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். இதை நம்ம நிறைய முறை கேட்டுட்டோம். ஆராசாவும் இன்னைக்கு அதை படபடன்னு பட்டாசா வெடிச்சு தள்ளியிருக்காரு. அது மட்டுமா கேட்டாரு, அதோட அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை ஏன் ப்ரோ நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அரசியலுக்கும் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமா இருக்கிற மீடியாவை ஏன் மீட் பண்ண மாட்டேங்கிற, நம்ம ரொம்ப தொடர்ந்து அதை தான் கேட்கிறோம். பத்திரிகையாளர்களை மீட் பண்ணதுக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு, நீ தான் முதலமைச்சர் ஆயிட்டியே, நீ பேசலாமே, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாமே, ஸ்கிரிப்ட் எழுதி விட்டு கூட பேசலாமே. அங்க யாரும் உங்க ஜாலரா தான் நிறைய வச்சிருக்கீங்களே, நிறைய ஊடகங்களை விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க, உங்க கதவையே காமிச்சது ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, உங்க கதவு திறக்காதான்னு 2 மணி நேரம் லைவ் காமிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு நானும் பாரு சண்டைக்கு போனேன், நானும் பாரு சண்டைக்கு போனேன்ற மாதிரி மீடியா மீட்டை நடத்தலாமே. அந்த அடிப்படை கூட இல்லையே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் மக்கள் பணி செய்யறது, நீங்க மீதியெல்லாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு ஒரு குருடா விட்டீங்கல்ல, அதை தான் கேள்வியா கேட்டு அவர் காலில் போட்டு அந்த கைட்டி அடிக்கல, அது மட்டும்தான் வார்த்தையிலங்க. நீங்க எதுவும் உடனே நேரா பொங்கின்னு வராதிங்க. இப்ப ஆராசா கேட்டதோடு இல்லாம நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டாரு டி.கே. சிவகுமார்ன்றார். தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு டி.கே. பக்கத்து மாநில முதலமைச்சர், மருந்து கூட உன்னை மதிக்கலையா, இப்ப எப்ப பேசுவ நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உங்களுடைய செல்வாக்கை அவங்க எடை போட்டாங்க. அண்டை மாநிலங்கள் கிட்ட நமக்கு இருந்த மரியாதை மாண்பு காத்துல பறக்குது இப்ப. ஏன்னா எல்லா இடங்களையும் குதிரை பேரம், கேவலம், அசிங்கம், அல்லு சில்லு வீட்டுக்கு தான் நீ போய் டீ காப்பி குடிச்சு கொஞ்சம் குழாவி சால்வ போட்டு வந்திய, அப்பெல்லாம் அவங்க அல்லு சில்லா தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி. மின்சார தடை வந்தா கூட ஏங்க திமுக மேல பழி போடுறீங்க? மின்சார தடை ஒரு நிர்வாக சீர்கேடு. மே மாசத்துல எவ்வளவு மின்சாரம் தேவை இருக்கிறது, தேவைக்கு அதிகமான பயன்பாட்டுல எல்லா பொருட்களும் யூஸ் பண்ணுவாங்க, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும், எல்லா வீடுகளிலும் ஏசி பயன்படுத்துவாங்க, கம்பெனிகள் ஓடும், வழக்கமாக செலவிடுகிற மின்சாரத்தை விட மே மாதங்களில் கூடுதலாக செலவிடப்படும். அதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு மின் தொகுப்பிலிருந்து அதிகமான மின்சாரத்தை வாங்கணும். இந்த பராமரிப்பு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நிர்வாகம் தெரிஞ்சாதான் செய்ய முடியும். இப்பதான் வந்திருக்கீங்க, கத்துக்குவாத செய்யுங்க, எல்லா பழியும் திமுக மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்காதீங்க, இது நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லிவிட்டான்ட்டார். இப்போ திமுக கடுமை காட்ட தொடங்கிருச்சா, அப்படியே கதறுவாரு மேடையா. இனிமே எங்கேயாவது மேடை போட்டாருன்னு வச்சுங்களேன், திமுக என்ன அடிக்குது, திமுக என்ன அழுவுதுன்னு கெஞ்சுவார். திருச்சியில கெஞ்சினார் பாருங்க, கதறினார் பாருங்க, கதறல் சத்தம் பத்தல. ஏன்னா அவ்வளவு கோவம். ஏன் அவ்வளவு கோவம்? முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்க அதிகாரம் உங்ககிட்ட வந்துருச்சு, பவர் உங்ககிட்ட வந்துருச்சு. ஆனா அங்க போய் அசிங்கமா கத்துறீங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? அதை தான் கேட்கிறாரு ஆராசா. எடுத்து வச்சு அடிச்சிருக்காரு, வெளுத்திருக்காரு, பதில் சொல்ல முடியலையே. இப்ப இதுக்கு எவனா எழுதி கொடுப்பான், மண்டபத்துல எவனா எழுதி கொடுத்து ஏன் படிக்கிற, அதையும் கேட்கிறாரு அவரு. யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறீங்களே நீங்க. அவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, கரெக்டா அவர் சொன்னதை நம்ம சொன்னோம்னா தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. யாரோ எழுதி கொடுத்து நீங்க வாங்கி படிக்கிறீங்களே, நீங்க சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்பெல்லாம் விட்டுட்டீங்க அந்த பதில நீங்க சொல்லாம, இப்ப எப்படிங்க திடீர்னு உங்களுக்கு மட்டும் அது வந்துருச்சு? சட்டமன்றத்துல தளர்வு, தயக்கம், சோர்வு, இயலாமை இருந்த முதலமைச்சர் விஜய் திருச்சியில மட்டும் அப்படியே துள்ளலும் அப்படியே இதுவா கேள்வி கேட்கிறாரு, கோபமா பேசுறாரு. அப்போ சத்தம் போட்டு கத்தி வீரவசம் பேசினாரு. இதெல்லாம் யார் எழுதி கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்ல, அவமானமா இருக்குங்க. எவனோ எழுதி கொடுக்குறான் மண்டபத்துலன்றது ஊர் உலகத்துக்கே தெரிகிற மாதிரியே பேசுவீங்க. ஏதோ பிரச்சாரத்துல பேசுனீங்க, எவனோ எழுதி கொடுத்தா ரைட்டு. முதலமைச்சர் ஆயிட்டீங்கல்ல, அந்த முதலமைச்சர் ஆனதுக்கு அந்த மரியாதை மாண்புன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அது ஏன்னா எங்களை மாதிரி யூடியூப்ல உட்காந்து பேசுற மாதிரியே கத்திட்டு இருக்கிற, உன்னை முதலமைச்சர் வேற உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவர் கேட்கிறாருங்க, நான் கேட்கல, அவர் கேட்கிறாரு. நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். இப்ப அவர் கேட்கறதையும் நம்ம நேர்களுக்கு சொல்லணும்ல, சொல்லணும் இல்லையா? வெளியில பேசுறதையும் சொல்லணும் இல்லையா? அது அப்பதானே புரியும் இல்லையா? அதனாலதான் நம்ம சொல்றோம். அதோடு மட்டுமா அவர் சொன்னாரு? அது மட்டும் இல்லைங்க, அடுத்ததும் போட்டு பொழந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா,
திமுக அதிமுக தொடர்பான திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரத்துக்கு ஏதோ பிளான் பண்ணாங்க, அதனால வந்து இந்த மாதிரி பாத்தியா இதெல்லாம் நான் சொல்லணும்ன்றாரு. யாரோ பேசினதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலினோ எடப்பாடியோ சொல்லியிருந்தாதான் அது அதிகாரப்பூர்வ தகவல். அப்படி பேசிட்டாங்கன்னா கூட ஆட்சி யார் அமைஞ்சது, குதிரை பேரம் யார் பண்ணது, யார் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது, யாருடைய எம்எல்ஏக்களை யார் விலைக்கு வாங்குறது? தீய சக்தின்னு சொன்ன இடத்துல அங்கிருந்து பிச்சுக்கிட்டு போன ஆட்களை தூக்கிட்டு வர. அப்ப நீ யாரு? நீ எந்த சக்தி? நீ எந்த சக்தி? நீ நார சக்தியா அப்படின்னு கேட்கிறாரு. கடைசி பாயிண்ட், விஜய் ஒரு நார சக்தின்ட்டார். ஏன்னா இவர் இந்த சக்தி நீ ஏகப்பட்டது போட்டார்ல, நீ எந்த சக்தி தெரியுமா? அசிங்கமான கேவலமான சக்தி. இப்ப நார சக்திக்கு விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியுங்க. இதுதான் ஆர் ஆசா கேட்டிருக்காரு. ஏற்கனவே நிறைய கேள்விகள் பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படையில் நீ முதலமைச்சராகவே நடந்துக்கலன்றாங்க, இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரலன்றாங்க. சின்ன பிள்ளை வெள்ளாமே வீடு வந்து சேராதுன்னு விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்க. அதாவது போன மாதிரி செத்து போன உயிரற்ற உடல்களை மாதிரி இருந்துட்டு வாய்க்கரிசி போடுற போராட்டம் நடத்துறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு அவமானகரமான செயல், முதலமைச்சருக்கு அவமானம். எந்த துறை அமைச்சரும் பத்திரிகையாளரை கண்டா தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு நேரத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி மைக்கு நீட்டி பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப பேச மாட்டேங்கிறாங்க, பதட்டமா ஓடுறாங்க. நம்ம ஸ்ரீநாத் தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர், அவர் வந்து நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், ஒரு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. கீர்த்தனா, ரீல்ஸ் கீர்த்தனா, அந்த அம்மா வந்து இப்ப ஊடகத்தை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே எல்லாத்தையும் நக்கலா தான் பேசுவாங்க. சூலூர் கேஸ்ல கூட சிரிச்சுக்கிட்டே பல்ல காட்டிகிட்டே பேசி செருப்படி வாங்கினாங்க, அதனால அவங்க இப்ப பேசுறது இல்லை. அதே மாதிரி வந்து விக்னேஷ் அவரும் பேசுறது இல்லை. நம்ம புஷி ஆனந்த் வந்து என்னங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நோ கமெண்ட்ஸ் கூட சொல்றது இல்லை, தலையை குஞ்சிட்டு ஓட்டம் பிடிக்கிறாரு. செங்கோட்டையன் நோ கமெண்ட்ஸ் ஓடுறாரு. ஆதவர்ஜுனா சம்பந்தமே இல்லாத துறையில உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அதுவும் அவர் செட்டப் பண்ண ஆட்கள்கிட்ட தான் பேசுறாரு. ஊடகங்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. ஆக மொத்தம் சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கினுடைய 21 நாட்களை கடந்து 22வது நாள்ல இன்னைக்கு நடந்திருக்கு. இன்றும் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தான். அதனால ஆராசா கடைசியா என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போறதை நிறுத்திட்டு மாநில உரிமைக்கு கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு இறங்கி வந்திருக்கு. ஆனாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. 6 மாசம் வரைக்கும் நாங்க காத்திருப்போம் அப்படின்னா, கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு தான் 6 மாசம் காத்திருப்போம். நிர்வாகத்துக்குள்ள வந்து சட்டம் ஒழுங்குன்றது அடுத்த சார்ஜ் எடுத்து அடுத்த நிமிஷமே வரும். போலீஸ் ஆபீசர் திறமையான போலீஸ் ஆஃபீஸர் போட்டா சட்டம் ஒழுங்கு சரியாயிடுமா? பயம் இருக்கணுங்க. மக்கள், நாட்டு மக்களுக்கு பயம் இருக்கணும், குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கணும். நம்ம தப்பு செஞ்சா இந்த அரசாங்கம் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும், கடுமையான நடவடிக்கை எடுக்கும், நம்மளை வந்து உள்ள பிடிச்சி போட்டு பொழப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். இன்னைக்கு வீடு பூந்து யார் அடிக்கிறா தெரியுமா? தீவிரவாதிகள்லாம் அடிக்கல, நீங்க உங்க கட்சிக்காரன் அடிக்கிறான். ஏன்டா கஞ்சா விற்கிற என்ன காட்டி கொடுத்தாரு போய் வெட்டி கொள்றான் சென்னையில. நீ என் கூடவே தானே இருக்க, நீ என்னுடைய கட்சியில தானே இருக்க, வா உன்னை நான் பாலியல் சீண்டல் பண்றேன்னு மயக்க மருந்து கொடுத்து ஒரு பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்றான். இன்னொரு பொண்ணை கார் ஏத்தி கொள்றான். சின்ன குழந்தை 3 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணான்னு 2 பெருசுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரன் வீடு பூந்து அடிக்கிறான், கேள்வி கேட்டான் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு. மஃப்டியில போய் போலீஸ்காரன் அவனை அடிக்கிறாங்க. கஞ்சா விற்கிறத வீட்டுக்குள்ளே போய் பிடிக்கிறான். கஞ்சா செடி வளர்க்குறான் சென்னையிலே ஒருத்தன், கேட்டா நான் தாவேக்கா நிர்வாகின்றான். எல்லா இடங்களிலும் அவமானமும் அசிங்கம் மட்டும் தான் மிஞ்சிருக்கு. இந்த விசிலுச்சான் குஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க பூராவே இப்படியே வந்து ஊதாரித்தனமா திரியிற கூட்டம் தான். அது ஓட்டு போட்ட அத்தனை பேரும் அந்த மாதிரி ஆட்களா மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றீங்க, பல பேர் வருத்தத்தோடு பதிவு போடுறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ ஆராசா வெளுத்திருக்கிறார். இதற்கு யார் பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து பதில் வராது, ஏன்னா அவருக்கு தெரியாது, ஆகவே வராது. ஆதவ் பதில் சொல்லலாம், அருண்ராஜ் பதில் சொல்லலாம். இந்த 2 பேர்ல யார் பதில் சொல்லுவாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா புசிக்கு பதில் சொல்ல தெரியாது, அவர் இப்ப வேற உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க பல பேரும் வேற உலகத்துல தான் இருக்காங்க, ரீல்ஸ் உலகத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. மக்களே கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். குறிப்பாக எல்லா வீடியோலையும் இனிமே அதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இடைத்தேர்தல் வருகிறது மகளே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இடங்கள், அப்புறம் திருப்பி மதிமுக 2 காலியாக போகுது, 6 இடங்கள் 6-7 இடங்கள். அப்புறம் வந்து எப்படியும் மதிமுக எம்பி நம்ம துரை வைகோ மானஸ்தன், கவரிமான் ஜாதி பரம்பரை, அதனால அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆகாது, அவரும் ரிசைன் பண்ண போறாரு போல இருக்கு. அதனால அந்த தொகுதியிலும் ஆள் வருது, காலியாகுது.
ஸோ இப்போ காலியாகிற இடங்கள்லாம் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வரும்போது இந்த ஆணவ பிடிச்ச இந்த விஜயினுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்தாதான் உருப்படியான ஒரு தமிழகத்தை நம்ம மீட்க முடியும். ஏன்னா தமிழகம் இந்த 20 நாள்லயே அதல பாலத்துக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு, பொருளாதார வீழ்ச்சிக்கு நடை போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க. விரைவில் இடைத்தேர்தலோ நடக்குதோ இல்லையோ, பொது தேர்தலே வந்தாலும் வரும். அந்த லட்சணத்தில் தான் ஆட்சி போயிட்டு இருக்கு. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.